தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். எக்ஸோடஸ் டிவியின் அருளுரை துளிகள் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் தேவனுடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதிலும் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய காலை தியானத்திற்காக நம் எல்லோருக்கும் தெரிந்த வேத பகுதியான சங்கீதம் 23 நான் கற்றுக்கொண்ட சில சத்தியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். சங்கீதம் 23 சங்கீதம் என்று சொல்லும் போதே உங்கள் யாவருக்கும் தெரிந்த சங்கீதம் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அதில் உள்ள 6 வசனங்களும் நமக்கு மனப்பாடமாக தெரிந்த ஒன்றுதான். சிறு பிள்ளைகள் முதற்கொண்டே படிக்கக்கூடிய ஒரு வேத பகுதி எது அப்படின்னா சங்கீதம் 23 சங்கீதம். சரி, இந்த சங்கீதம் 23 சங்கீதத்தில் நாம் சத்தியங்களை கற்றுக்கொள்வதற்கு முன்பதாக இந்த சங்கீத புத்தகங்களை குறித்த ஒரு சில முன்னுரைகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். வேதாகமத்தின் இதயத்திலிருந்து எழும்பும் இசை போல இந்த சங்கீத நூல் அதனுடைய நடுவில் அமைந்திருக்கிறதை நாம் காண முடியும். அது மட்டுமல்ல, வேதாகமத்திலேயே மிக பெரியதும் அதிகமாக எல்லாராலும் பயன்படுத்தக்கூடிய நூல் இந்த சங்கீதமாக இருக்கின்றது. இந்த சங்கீதங்களில் மனித அனுபவங்களினுடைய தனிப்பட்ட விஷயங்கள், அவர்களது அனுதின வாழ்வுடன் தொடர்புடைய அனைத்து பகுதிகளையும் இந்த சங்கீதங்கள் விளக்குகின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அது மட்டுமல்ல, இந்த 150 சங்கீதங்களினுடைய பின்னணியை பார்த்தால் உலக படைப்பு முதல் இஸ்ரவேலின் சிறைவாசத்திற்கு பிற்பட்ட காலம் வரை இந்த சங்கீதங்கள் விளக்கக்கூடியதாக இருக்கிறது. நியாயாதிபதிகளுடைய காலகட்டம், அப்புறம் மன்னர்கள் அதாவது அரசர்களுடைய காலகட்டம், சிறையிருப்பினுடைய காலகட்டம் போன்ற பல்வேறு காலகட்டங்களை உள்ளடக்கிய செய்திகள் இந்த சங்கீதத்தில் இருக்கின்றன. இதில் நாம் படித்தால் தேவனுக்குள்ளான தெய்வீக மகிழ்ச்சி என்ன என்றும், சமாதானம், துதிகள், ஆராதனை, அவருடைய நியாய தீர்ப்பு, தீர்க்க தரிசனம் போன்ற காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். இது பொதுவாக பாடல்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த பாடல்கள் இசைக்கருவியோடு தேவாலயத்தில் பாடப்பட்டவைகளாக இருக்கின்றன. அது மட்டுமல்ல, இந்த சங்கீதங்கள் எல்லாம் தேவனை துதிப்பதற்கும் அவரிடத்தில் ஜெபிப்பதற்கும் ஆராதனைகளில் பாடல்களில் பயன்படுத்துவதற்கும் மிக உதவியாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இந்த சங்கீதங்கள் தேவனோடு எவ்வாறு நாம் உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும், பாவத்திற்கான வருந்துதல், விசுவாசம், தேவனுடைய வசனத்திற்கு கீழ்ப்படிவதால் கிடைக்கும் ஆசீர்வாதம், கீழ்ப்படியாவிட்டால் கிடைக்கும் சாபம், ஐக்கியம், தாழ்மை, நம்பிக்கை, தீமையை விட்டுவிடுதல், நல்ல காரியங்களை செய்தல், தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுதல் போன்ற காரியங்களை இதில் நாம் காணலாம். சரி, ஒவ்வொரு சங்கீதத்தினுடைய முதல் பகுதியில் அதனுடைய பின்னணிகள் சில சங்கீதங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது யார், எந்த சூழ்நிலையில் இந்த சங்கீதம் பாடப்பட்டது, எந்த வாத்தியத்தில் இது பாடப்பட்டது என்ற தகவல்களும் இதில் நாம் காணலாம். இதுல 150 சங்கீதங்கள்ல 116 சங்கீதங்களுக்கு தலைப்புகள் உண்டு. மீதமுள்ள சங்கீதங்களுக்கு பெயர்கள் சொல்லப்படவில்லை. இந்த சங்கீத புத்தகங்களை 3 நபர்கள் தொகுத்திருக்கிறார்கள். அதாவது தாவீது, எஸ்ரா, எசேக்கியேல் போன்றோர்கள் இந்த சங்கீதங்களை அவர்கள் தொகுத்திருக்கிறார்கள். சரியா? சரி, இப்போது நாம் சங்கீதம் 23 சங்கீதத்திற்கு வரலாம். இந்த 23 சங்கீதத்தில் உள்ள 6 வசனங்களில் ஒவ்வொரு வசனமும் என்ன சொல்லுகிறது, என்ன சுட்டி காண்பிக்கிறது என்பதை நாம் காணலாம். முதல் வசனம், கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். இந்த வசனம் தேவன் நமது அனைத்து தேவைகளுக்கு அவர் போதுமானவராக இருக்கிறார் என்பதை காண்பிக்கிறது. உதாரணமா, இந்த 23 சங்கீதத்திற்கு நாம் ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டுமானால் அதை இப்படியாக கொடுக்கலாம். இதை எழுதியவர் தாவீது தான்.
அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. சரி, தேவ பாதுகாப்பில் தாவீதுக்கு இருந்ததான ஒரு அசைவற்ற நம்பிக்கையை இந்த சங்கீதம் சொல்லுகிறது. தாவீதினுடைய வாழ்வில் எவ்வாறு தேவ பாதுகாப்பை அனுபவித்தார், தேவன் எவ்வாறு பாதுகாத்தார் என்கின்ற காரியங்களை தாவீது இந்த 23ஆம் சங்கீதத்தில் பகிர்ந்து கொள்ளுகிறார். இந்த சங்கீதம் தாவீதுக்கே பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. இருப்பினும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் இன்றைக்கும் பொருந்தக்கூடிய ஒரு சங்கீதமாக இருக்கிறது. தாவீதின் வாழ்க்கையில் தேவன் அவருக்கு எல்லா தேவைகளுக்கும் போதுமானவராக, பாதுகாப்பானவராக அவர் இருந்திருக்கிறார். அந்த அனுபவத்தை தான் இந்த சங்கீதத்தில் சொல்லுகிறார். சரி, முதலாவது 1வது வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய முதல் சத்தியம், தேவன் அனைத்து தேவைகளுக்கும் போதுமானவராக இருக்கிறார். இன்றைக்கு தாவீதுக்கு மட்டுமல்ல, இன்றைக்கு நமது அனைத்து தேவைகளின் போதுமானவராக தேவன் இருக்கிறார். 2வது வசனம், அதனுடைய சத்தியம் 2வது வசனம், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். சரி, இந்த 2வது வசனத்தில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சத்தியம் என்ன? தேவன் இளைப்பாறுதலையும் உற்சாகத்தையும் தருகிறார். அன்றைக்கு தாவீதுக்கு மட்டுமல்ல, இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அவர் இளைப்பாறுதலையும் உற்சாகத்தையும் தரக்கூடியவராக இருக்கிறார். 3வது வசனத்தை கவனியுங்கள். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். இந்த வசனம் தேவனுடைய வழி நடத்துதலை சொல்லுகிறது. அன்றைக்கு தாவீதை அவர் வழி நடத்தினார். இன்றைக்கு உங்களையும் என்னையும் அவர் வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார் என்று சொல்லுகிறது. 4வது வசனம், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். 4வது வசனத்திலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய சத்தியம் என்ன? தேவன் தாவீதை பாதுகாக்கக்கூடியவராக, தேற்றக்கூடியவராக இருக்கிறார். இதே சத்தியம் இன்றைக்கு நமக்கும் வருகிறது. என்ன? தேவன் நம்மை பாதுகாக்கிறவராக, தேற்றக்கூடியவராக அவர் இருக்கிறார். 5வது வசனம், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. 5வது வசனத்தில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சத்தியம், தேவன் நம்பிக்கை தரக்கூடியவராக இருக்கிறார். அவர் நம்மை தேற்றக்கூடியவராக, நமக்கு குணமளிக்கக்கூடியவராக, வாழ்வை திருப்தியோடு மாற்றக்கூடியவராக இருக்கிறார். கடைசியாக 6வது வசனம், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இந்த வசனம் எதிர்கால நிச்சயத்தை குறித்து சொல்லப்படக்கூடிய ஒரு பகுதி. அன்றைக்கு தாவீதுக்கு மட்டுமல்ல, இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் எதிர்கால நிச்சயத்தை அவர் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். தேவன் அருளக்கூடிய நிலையான நன்மையும் தீராத கருணை மட்டுமல்ல, அவர் நம்மோடு கூட என்றென்றைக்கும் இருப்பார் என்கின்ற உறுதியையும் இந்த வசனம் சொல்லுகிறது. சரி, அப்ப சங்கீதம் 23 தாவீதுக்கு எவ்வாறு பொருத்தமானதோ, அவரது வாழ்வில் தேவ பாதுகாப்பை எவ்வாறு அனுபவித்தாரோ, இன்றைக்கு அதே சத்தியங்கள் உங்களுக்கும் எனக்கும் வருகிறது. என்ன? நமது தேவன் அவர் அனைத்து தேவைகளுக்கும் போதுமானவராக இருக்கிறார். அவரே இளைப்பாறுதலையும் உற்சாகத்தையும் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அவர் நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். அவர் நம்மை பாதுகாக்கக்கூடியவராக இருக்கிறார். அவர் நமக்கு நம்பிக்கையை தரக்கூடியவராக, நம்மை தேற்றக்கூடியவராக, திருப்தியான வாழ்வை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். கடைசியாக நமது எதிர்காலம் நிச்சயம் உள்ளதாக இருக்கிறது. அவர் நமக்கு நன்மையையும் கருணையையும், அவர் எப்போதும் நம்மோடு கூட இருக்கிறார் என்கின்ற தைரியத்தையும் அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்ட சத்தியங்களுக்காக நாம் தேவனை துதிப்போம். கர்த்தர் நம் மெய்ப்பராக இருக்கட்டும். நாம் அவரது பாதுகாப்பில் இருக்கும்போது எல்லாவற்றையும் அவர் நேர்த்தியாய் செய்வார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.